ஸ்பைசியான சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானது, 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 8 பூண்டு தட்டினது, ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணியது, 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையெல்லாம் பிச்சு போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். வதக்கிட்டு இது கூட பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் மசாலா தூள். இது வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணினது. ரொம்ப மணத்தை கொடுக்கும். இதை சேர்த்துட்டு கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் அதிகமாக சேர்த்துட்டு இந்த பொடியெல்லாம் ஒன்றா வதக்கிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்புறம் ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து இதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வற்றி வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனையும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகட்டும். கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலாவிலேயே இந்த சிக்கன் வேகணும். சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். இப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது கறிவேப்பிலை, கொத்தமல்லி 2யும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி.